ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்மளோட சேனலில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அதில் நம்ம பார்ட் 5 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது வந்து 6th பார்ட்டு. இனி வந்து வேலூர் கழகங்கிற இனி அதுக்கப்புறமா ஒரு பார்ட் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அது வந்து யூனிட் 3ல மட்டும் கிடையாது, யூனிட் 6லேயும் கவர் ஆகுது. 2 இடத்துலையுமே நிறைய கொஷின்ஸ் இடம்பெற ஏரியானா இந்த டாபிக் தான். இந்த டாப்பிக்கை கடந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கவே முடியாது. கடந்து படிக்க முடியாதுங்கிறத விட முதல்ல இந்த டாபிக் தான் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2026 எக்ஸாமை நோக்கி பயணிக்கிற யாருமே அவுட் சோர்ஸோடு சேர்த்து பயணிக்கிறது தான் சரியான சேஃபான படிக்கிற வே. ஓகேங்களா? அதை கடந்து நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறதெல்லாம் வேண்டாம். அவுட் சோர்ஸு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸு 2 ஆத்தர் புக்ஸாவது கையில் இருக்கணும், ஸ்கூல் புக் இருக்கணும். அதுவும் போக நம்மளோட சேனல் எப்படி கொடுக்குறோன்னா, ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸு ப்ளஸ் அந்த ஸ்கூல் புக்குலேயும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லேயும் இடையில ஒரு சில தகவல்கள் மிஸ் ஆகும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இயர்ஸ் வச்சு நம்ம இடையில இருக்க இயர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு கோர்வையாக கிடைக்கும், ஒரு ஸ்டோரி பேஸ்டாக கிடைக்கும். நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட சேனலில் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் டைமில் வந்து ஒன்லைனராகவும் கொடுப்பேன், ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி நான் இது வந்து 4வது தடவையாக இந்த 2 நாளுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா 2 நாள் கொஞ்சம் அப்லோடிங் பிரச்சனை இருந்துச்சு, அதனால் டெலீட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து மார்னிங்கே எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து மொபைலில் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு எடுக்கலை. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் பார்த்தேன். அப்புறம் தான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்தடுத்து படிக்க போகலாம். வாங்க. ஓகே, நம்ம மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி படிக்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படித்தது அப்படிங்கிறது வேறு. இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போது நமக்கு வந்து இந்த கோர்வையாக ஒரு ஸ்டோரி பேஸ்டாக நமக்கு வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே வந்து இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது மூலமாக நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்க போகிறோம் சொல்லுங்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவீரன் தீரன் சின்னமலை அவரோட பிறந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1756 ஏப்ரல் 17 அன்னைக்கு பிறந்திருப்பார். இந்த டேட் எல்லாம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, A to Z ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அந்த டாபிக் A to Z படிச்சிருவோங்க. நீங்கள் குரூப் 1 எக்ஸாமே எழுதுறதுனாலும் தயக்கம் இல்லாமல் போய் சூப்பராக எழுதலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளோட வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? டாபிக்னால் அந்த டாபிக் A to Z நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே, வாங்க. மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் 1756 வருடம் ஏப்ரல் 17 நாள் பிறந்தார். நோட் பண்ணிக்கோங்க கட்டாயம். மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தகிரி சக்கரை அப்படின்னு தான் அவுட் சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னங்க சக்கரை எல்லாம் சேர்த்துட்றீங்க நீங்கள் பாட்டுக்கு? கிடையாதுங்க. அவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி சக்கரை அப்படின்னு தான் அவுட் சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வந்து அவுட் சோர்ஸோட ஆன்சரை தான், அவுட் சோர்ஸில் இருக்கிற ஆன்சரை தான் வந்து கீழே வந்து ஆன்சராக செட் பண்ணுறாங்க. நம்ம லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் நம்மளுடைய அனுபவம் இதை தெரிஞ்சுக்கிட்டது தான். ஓகேங்களா? அவுட் சோர்ஸில் இருக்கிற ஆன்சர் தான் வந்து கீழே ஆன்சராக இருக்குது ஸ்கூல் புக்கை விடவும். அப்படிங்கிறப்ப நம்ம அவுட் சோர்ஸை கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தெளிவாக தெரியும். மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் 1756 வருடம் ஏப்ரல் 17 நாள் பிறந்தாங்க. மாவீரன் தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி சக்கரை. மறந்துடாதீங்க, மாவீரன் தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி சக்கரை. ஓகே, மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து அரச பரம்பரையை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து வறுமையில் இருந்தவங்களாம் கிடையாது.
ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், அரச பரம்பரையை சேர்ந்தவங்க தான். அவரை வந்து பழைய கோட்டை பட்டக்காரர் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை வந்து பழைய கோட்டை பட்டக்காரர் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, அவர் பிறந்த இடம் எங்க? மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கயம் மேலப்பாளையம். ஓகே, அவர்கள் பிறந்த இடம் எங்க? தீரன் சின்னமலை பிறந்த இடம் காங்கயம் மேலப்பாளையம். ஓகே, மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய தந்தை ரத்தினசாமி கவுண்டர், தாயார் பெரியாத்தாள். மறந்துடாதீங்க, இப்போலாம் வந்து பெற்றோர்கள் நேம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய பெற்றோர் ரத்தினசாமி கவுண்டர், பெரியாத்தாள். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட முதல் கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லணும்? தீரன் சின்னமலை தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட முதல் கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. ஆரம்பத்தில் வந்து ஹைதர் அலி, மைசூர் ஹைதர் அலி கூடவும் திப்பு சுல்தான் கூடவும் வந்து நம்மளோட தீரன் சின்னமலை வந்து சண்டை போட்டுட்டு போர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம திப்பு சுல்தான் அவங்களே வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக நம்மளுடைய தீரன் சின்னமலையின் ஆதரவு பெற வேண்டிய சூழ்நிலை திப்பு சுல்தானுக்கு ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்பு சுல்தானாலும் போர் பயிற்சி அளிக்கப்பட்டவர் தான் வந்து நமது தீரன் சின்னமலை. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து மைசூர் ஹைதர் அலிக்கும் நம்ம திப்பு சுல்தான் மைசூர் ஆக்சுவலாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் வீடியோ லெசன் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மைசூர் ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு யாருக்காவது தெரியுமா? மைசூர் ஹைதர் அலியோட மகன் தாங்க திப்பு சுல்தான். தெரிஞ்சுக்கோங்க. மைசூர் ஹைதர் அலி இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து திப்பு சுல்தான் அந்த பதவிக்கு வருவார். மைசூர் ஹைதர் அலியோட மகன் தான் வந்து திப்பு சுல்தான். ஓகேங்களா? மைசூர் ஹைதர் அலி கூடவும் நம்ம தீரன் சின்னமலை சண்டை போட்டிருக்காரு, திப்பு சுல்தான் கூடவும் சண்டை போட்டிருக்காரு. அப்படி இருந்தும் கடைசியில் வந்து பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்பு சுல்தானாலும் போர் பயிற்சி அளிக்கப்பட்டவர் தான் நம்மளோட தீரன் சின்னமலை. அந்த ஸ்டோரி வந்து நான் பின்னாடி சொல்கிறேன், டீட்டெயில்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தீரன் சின்னமலை அவர்கள் வந்து என்னென்ன இதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறை அனைத்தும் தெரிந்தவர் தான் நம்மளுடைய தீரன் சின்னமலை அவர்கள். ஓகேங்களா? அவருடைய வேலை தான் என்ன? தீரன் சின்னமலை அவர்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதியில் அந்த குடும்ப பிரச்சனை, நில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, அந்த கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பணிகள் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது பாருங்க, கொங்கு நாடு அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? கொங்கு நாடு அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், இதெல்லாம் வந்து கொங்கு நாடு. கொங்கு நாடு அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? சேலம், கரூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர். ஓகே, சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் எல்லாம் ஒன்று தாங்க. கொங்கு நாடு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், இது எல்லாமே நம்ம கொங்கு நாடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு நாடு பகுதிகள் சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. கொங்கு நாடு வந்து சேலம், கரூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. அப்புறம் யார்கிட்ட போச்சு? மைசூர் உடையார்கள் அதை வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் உடையார்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமா மைசூர் ஹைதர் அலி, அதான் திப்பு சுல்தானோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொங்கு நாடு அப்படிங்கிறது சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல்லாம் வந்து மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மைசூர் உடையார்கள் வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் மைசூர் உடையார்கள்கிட்ட இருந்து திப்பு சுல்தான் மைசூர் ஹைதர் அலி அவர்கள்கிட்ட வந்து கைவசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு? 3ஆம் 4ஆம் மைசூர் போரோட முடிவில் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதி வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த தீரன் சின்னமலையோட டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவரை பற்றி ஏற்கனவே பேசிக் என்ன அப்படிங்கிறத படிச்சிட்டோம். இப்போ மைசூர் அதிபர் ஹைதர் அலி இருக்கார் இல்லைங்களா, ஒரு நிமிஷம். மைசூர் அதிபர் ஹைதர் அலி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய திவான் முகமது அலி, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. மைசூர் ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான். மைசூர் ஹைதர் அலியோட திவான் வந்து முகமது அலி. மைசூர் ஹைதர் அலியோட திவான் முகமது அலியை அனுப்பி கொங்கு நாட்டில் தீர்த்தகிரி என்கிற தீரன் சின்னமலைக்கு சொந்தமான பகுதியை வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தி கட்டாய வரி வசூல் செஞ்சாங்க. அவர் வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தி கட்டாய வரி வசூல் செஞ்சிடுவான்னு சொல்லிட்டு மைசூர் ஹைதர் அலி திவான் முகமது அலியை அனுப்பலை. வரி வசூல் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. யார்? மைசூர் ஹைதர் அலி வந்து திவான் முகமது அலியிடம் நீ வந்து கொங்கு நாட்டு பகுதியில் போய் வரி வசூல் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது திவான் முகமது அலி என்ன பண்ணுறாரு, கொங்கு நாட்டில் தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலைக்கு சொந்தமான பகுதியில் இருக்கிற மக்களை கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி வரி வசூல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து அதான் நம்ம தீரன் சின்னமலையோட பணியை அங்கே என்ன அப்படின்னா இந்த குடும்ப பிரச்சனை நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி பண்ணுறதான். இவரோட காதுக்கு போகாமல் இருக்குமா, அப்போ நம்ம தீரன் சின்னமலையோட காதுக்கு இந்த மாதிரி மைசூர் ஹைதர் அலியோட திவான் முகமது அலி வந்து நம்ம பாளையத்தில் வந்து கட்டாய வரி வசூல் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு நம்ம தீரன் சின்னமலை, சும்மா விடுவாரா? அப்போ திவான் முகமது அலி வந்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஸ்பாட்டுக்கே போயிடணும் மைண்டு. அப்போ தான் வந்து நம்ம கேட்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கே போனோம்னா தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். திவான் முகமது அலி வந்து வரி வசூலாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, நம்ம தீரன் சின்னமலை எங்கே போயிட்டுருக்கார்? திவான் முகமது அலி வந்து வரி வசூலாம் பண்ணிக்கிட்டு மைசூருக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து தீரன் வந்து வழிப்பறி பண்ணிடுறாரு. குடு முதல்ல நீ வந்து எங்களோட மக்களை, என்னுடைய மக்களை நீ வந்து கொடுமைப்படுத்தி பிடிங்கிய பணம் தானே குடு அப்படின்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை வந்து வழிப்பறி பண்ணிடுறாரு. வழிப்பறி பண்ணிடுறாருன்னா பிடிங்கிட்டு ஓடிடல, அவர் வந்து கையில் அந்த காசை பிடுங்கிக்கிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ போய் உன்னுடைய மைசூர் ஹைதர் அலி அவர்களிடம் போய் சொல், யார் பிடுங்கி கொண்டார் என கேட்டால் பணம் என்ன ஆயிற்று, வரி வசூல் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டால் நீ போய் உன்னுடைய ஹைதர் அலியிடம் நீ போய் சொல், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலைதான் பிடுங்கி கொண்டார் என்று. எவ்வளோ ஒரு அந்த வீரம் பார்த்தீங்களா? அதனால தானே மாவீரன் தீரன் சின்னமலைன்னு சும்மாவா இல்லைங்களா? அவருடைய வேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பாருங்க. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையை பிடுங்கி கொண்டார் என போய் சொல். இது வந்து ஒரு இதில் கேட்டிருக்காங்க அந்த வேர்ட்ஸு சென்டென்ஸு. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலை தான் பிடுங்கிக்கிட்டார், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேரே அவருக்கு வந்தது. இந்த திவான் முகமது அலியை வரிமறித்து அவர்கிட்ட வரி வசூல் பண்ண பணத்தை பிடிங்கிக்கிட்டு நீ போய் சொல்லு, ஹைதர் அலி கிட்ட போய் சொல்லு, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டாரு, போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேரே வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போல வாங்க. ஓகே பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ஹைதர் அலி. ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மைசூர் ஹைதர் அலியை தீரன் சின்னமலை எதிர்க்கிறார்னா இவருடைய வீரம் எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம திவான் முகமது அலி கிட்ட இருந்த பணத்தை பிடிங்கிட்டு விரட்டி விட்டா அவர் சும்மா இருப்பாரா? ஓடுற பாம்பை போய் மறுபடியும் 10ஆவதுக்கு குத்தி விட்ட கதையா? என்னாச்சு? திவான் முகமது அலி கிட்ட தீரன் சின்னமலை நீ போய் வரி பணத்தை பிடிங்கிட்டு நீ இப்படின்னு வேற போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னால் திவான் முகமது அலி சும்மா இருப்பாரா? என்ன ஆகுது? அடுத்தது தான் போர். இந்த போர் ரொம்ப முக்கியம், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நொய்யல் ஆற்றங்கரை போர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நொய்யல் ஆற்றங்கரை போர். அதாவது திவான் முகமது அலி சங்ககிரியிலிருந்து படையை அனுப்புகிறாரு. தீரன் சின்னமலை வந்து என்னை இப்படி வரி பணத்தை பிடிங்கிட்டு நீ போய் இப்படி சொல்லலாம் சொல்லிட்டா, அப்படி நீ வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அப்படி திவான் முகமது அலி சங்ககிரியிலிருந்து படையை அனுப்புகிறாரு. விடுவாரா நம்ம தீரன் சின்னமலை? உடனே
அந்த படை காங்கயத்தை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த நொய்யல் ஆற்றங்கரையில் இடைமறித்து அந்த சங்ககிரியிலிருந்து வந்த படையை தோற்கடிச்சிடுறாரு தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வெற்றி அடைஞ்சிடுறாரு. இதுதான் நொய்யல் ஆற்றங்கரை போர். இது எந்த வருஷம்னு நான் சொல்கிறேன் கடைசியில். ஓகேங்களா? அடுத்தது தீரன் சின்னமலை யோசிக்கிறாரு. இப்போது நம்ம மைசூர் ஹைதர் அலி அவ்வளோ பெரிய ஆள், அவரோட திவான் முகமது அலியை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பணத்தை பிடிங்கிட்டு விட்டோம். இப்போ ஒரு போர்லேயே தோற்கடிச்சிட்டோம். இனி மைசூர் ஹைதர் அலி சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக பெரிய படையுடன் நம்மக்கிட்ட வருவார். நம்ம அதுக்கு எதிர்க்கிறதுக்கு தயாராகிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு நம்ம தீரன் சின்னமலை. உடனே என்ன பண்ணுறாரு தீரன் சின்னமலை? கொங்கு நாட்டு இளைஞர்கள் எல்லாம் கொங்கு மண்டல இளைஞர்கள் ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு? போர் பயிற்சி கொடுக்குறாரு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் மைசூர் போர் இறுதி வரைக்கும் மைசூர் ஹைதர் அலி இருந்தார். அதுக்கப்புறமா மைசூர் ஹைதர் அலி இறந்துட்டார். 3ஆம் மைசூர் போர் இறுதி வரைக்கும் மைசூர் ஹைதர் அலி இருந்தார். அதுக்கப்புறம் மைசூர் ஹைதர் அலி இறந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகன் திப்பு சுல்தான் அந்த பொறுப்புக்கு வர்றாரு. அப்போ திப்பு சுல்தான் வர்றப்ப இதை விட இப்போ தீரன் சின்னமலையை விட முக்கியமான திப்பு சுல்தான் அவங்களுக்கு முக்கியமான பகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். அப்போது திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு? ஓகே, தீரன் சின்னமலையை நம்ம கூப்பிட்டு ஆதரவாக வச்சுக்கிட்டு நம்ம ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. தீரன் சின்னமலையை ஆதரவாக வச்சுக்கிறதுக்காக திப்பு சுல்தான் சமாதானம் ஆகி தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேண்டும் என முடிவு செய்தனர். ஓகேங்களா? அப்போ தீரன் சின்னமலை ஏற்கனவே 1000 இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டு கூட ஒரு படை வச்சிருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அந்த 1000 படை வீரர்களை கூட்டிக் கொண்டு மைசூருக்கு போகிறார். அங்கே மைசூரில் ஆல்ரெடி திப்பு சுல்தான் ஒரு படை வச்சிருப்பாரா. உடனே 2 பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க? திப்பு சுல்தானோட படைக்கும் தீரனோட படைக்கும் சேர்த்து பிரெஞ்சு போர் வல்லுநர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக. அடுத்தது 4ஆம் மைசூர் போர் வருது. தீரன் சின்னமலை என்னவோ ஒரு 1000 இளைஞர் படைகளாக தான் வச்சிருக்காரு. திப்பு சுல்தானோட படை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்க முடிவு பண்ணும்போது 4ஆம் மைசூர் போர் வருது. ஆங்கிலேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா 40,000 படை வீரர்களை வச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். பா, நம்மக்கிட்ட என்னமோ 1000 இளைஞர்கள் இருக்கிறாங்க, திப்பு சுல்தான் படை இருக்குன்னு பார்த்தா 40,000 பேரை வச்சிருக்காங்க ஆங்கிலேயர் படை. ஆனால் அந்த 1000 படைகளை மட்டும் வச்சிருந்தாலும் கூட, 1000 போர் வீரர்களை மட்டும் வச்சிருந்தாலும் கூட நம்ம தீரன் சின்னமலை 40,000 வீரர் கொண்ட ஆங்கிலேயர் படையை பெரும் சேதப்படுத்தியது. வேற லெவலில் 40,000 பேர் வச்சிருந்தாலும் அந்த படையவே இவங்க சேதப்படுத்திட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ கொங்குப்படை 4ஆம் மைசூர் போரில் சித்தேசுவரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த 3 இடத்துலையும் நம்ம போர்களில் திப்பு சுல்தான் பெரிய வெற்றி அடைஞ்சார். கொங்குப்படையான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். கொங்குப்படை 4ஆம் மைசூர் போரில் நம்ம கொங்குப்படைனா யார்? தீரன் சின்னமலை அவர்களும் திப்பு சுல்தான் அவங்களோட படையும் போர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த தீரன் சின்னமலையோட படை எந்த அளவுக்கு திப்பு சுல்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சித்தேசுவரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம். சித்தேசுவரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த 3 பிளேஸ்லையுமே திப்பு சுல்தானோட வெற்றிக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது என்னன்னு பார்த்தா தீரன் சின்னமலையோட கொங்குப்படை தான். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? எந்தெந்த பிளேஸில்? 4ஆம் மைசூர் போரில் சித்தேசுவரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த பிளேஸில் திப்பு சுல்தானோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையோட கொங்குப்படை தான். ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான குறிப்பு. ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது குரூப் 1 கொஸ்டினில் கேட்டது. நெப்போலியனிடம் படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாரு. அந்த தூதுக்குழுவில் சின்னமலையின் மெய்காப்பாளர்
கருப்பு சேர்வையும் இடம்பெற்றிருந்தார். இதில் என்ன 1 மார்க் கொஷின் சொல்லட்டுமா? சின்னமலையின் மெய்காப்பாளர் யாரு? கருப்ப சேர்வை. இது ரொம்ப முக்கியமான கொஷின். நெப்போலியன் கிட்ட ஹெல்ப் கேட்டு திப்பு சுல்தான் வந்து ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாரு. அந்த தூதுக்குழுவில் சின்னமலையின் மெய்காப்பாளர் கருப்பு சேர்வையும் இடம்பெற்றிருந்தார். ஓகேங்களா? அடுத்தது வாங்க பாருங்க. திப்பு சுல்தான் வந்து 1799 வருடம் ஏப்ரல் 5ஆம் தேதி கொல்லப்பட்டார். திப்பு சுல்தான் வந்து கொல்லப்பட்டார். இந்த வருஷம் 1799 ஏப்ரல் 5ஆம் தேதி. ஓகேங்களா? ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா இனிமேல் எல்லாமே இப்போ இருந்து 2026 எக்ஸாமை நோக்கி நம்ம காலடி எடுத்து வச்ச நாள்லேருந்து ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அதை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும்னு ஒரு உறுதிமொழியோடு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இனிமேலும் அப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? 1799 ஏப்ரல் 5ஆம் நாள் வந்து என்ன பண்ணுறாங்க? திப்பு சுல்தான் வந்து கொல்லப்பட்டார். அடுத்தது என்ன பண்ணுவார்? திப்பு சுல்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து தீரன் சின்னமலை போகிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. திப்பு சுல்தானோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லா இதாக இருந்தாங்க. அப்புறம் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட உடனே தீரன் சின்னமலை வந்து கொங்கு மண்டலத்துக்கே திரும்பிடுறாரு. திரும்பிட்டு என்ன பண்ணிடுறாரு? ஈரோட்டில் அரச்சலூர் பகுதியில் ஒரு கோட்டையை கட்டி இங்கேருந்து நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து அங்கேயே போரிடுறாரு. அப்போ அவர் வந்து என்ன போர் முறையை கையாண்டாரு? இல்லைன்னா ஒரு இடத்துல போய் அரண்மனை கோட்டையை கட்டி அரண்மனையை கட்டி இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரோட வீரம் வந்து எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் அவர் வந்து கொரில்லா போர் முறையை கையாண்டார். இதில் ஓடா நிலை போரில் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் வந்து தீரன் சின்னமலை. கொரில்லா போர் முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மறைந்திருந்த தாக்குதல்னு சொல்லுவாங்க. எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது, திடீர்னு பதுங்கி இருந்து டக்குன்னு அட்டாக் பண்ணுறது, அதுதான் வந்து கொரில்லா போர் முறை. அந்த கொரில்லா போர் முறையை தான் வந்து தீரன் சின்னமலை ஈரோடு அரச்சலூர் பகுதியில் வந்து ஓடாநிலை போர் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு அரண்மனையை கட்டி அதில் இருந்திருக்காரு. அப்போ வந்து ஓடாநிலை போர் அப்படிங்கிறது அதுதான். அந்த இடத்துல அரண்மனையை கட்டி உட்கார்ந்துருந்து அங்கேயும் தப்பிச்சு போகாமல் தீரன் சின்னமலை வந்து அங்கேயே வந்து இருந்து கொரில்லா போர் முறையை கையாண்டு வெற்றி பெற்றார் அல்லவா, அதுதான் ஓடாநிலை போர். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்னமலை தீரன் சின்னமலை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஆங்கிலேயர்களை எல்லாம் எதிர்க்கணும், அவங்களையெல்லாம் விரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து 1800 டைமில் 1800 டைமில் தான் நம்ம படித்தோமே, இங்கே எல்லாமே நம்ம தென்னிந்திய பாளையக்காரர்கள் எல்லா கூட்டமைப்பு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து தீரன் சின்னமலை வந்து நம்ம மருது சகோதரர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. மருது பாண்டியர்கள்கிட்ட. மருது பாண்டியர்கள் தீரன் சின்னமலை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. மருது பாண்டியர் தீரன் சின்னமலை, அப்புறம் விருப்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்புச்சி கவுண்டர்னு சொல்லுவாங்க அவங்க, சேலம் ஆத்தூர் ஜோனிஜான் கஹன் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராப்பராக படிச்சுக்கணும். டக்குன்னு ஏதாவது ஒரு கொஷின் இது வந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் குரூப் 1 எக்ஸாமே அழகாக எழுதலாம். நீங்கள் ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் செட்டை டக்குன்னு எடுத்து காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? கோவை ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக மருது பாண்டியர், தீரன் சின்னமலை, கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்புச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனிஜான் கஹன் அப்படிங்கிறவங்க. இன்னும் 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு இல்லை பெருந்துறை குமரால் வெள்ளை, ஈரோடு வாரணாசி. இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே வந்து நம்ம தீரன் சின்னமலையோடு சேர்ந்து கோவையில் இருக்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீரன் சின்னமலை ஓகே நம்மளோட படையை வந்து நல்லா வலுவூட்டணும், அதுக்கு வந்து நம்ம மருது பாண்டியர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியர்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போவெல்லாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து முயற்சி வந்து ஆங்கிலேயர்கள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தீரன் சின்னமலையோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தீரன் சின்னமலை வந்து மருது சகோதரர்களை பார்த்து பேசாத அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் தடுத்துடுறாங்க. அப்போ அவரோட படையை வலுவூட்டவோ மற்ற எந்த ஆலோசனையுமே கேட்க முடியல. தீரன் சின்னமலையால் மருது சகோதரர்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணிடுறாருன்னா தீரன் சின்னமலை ஓகே நம்மளோட திட்டத்தை ஆங்கிலேயர்கள் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனி வந்து அந்த நாளையே நம்ம பிளான் இது பண்ணக்கூடாது, ஒரு நாள் முன்னதாகவே நம்ம வந்து கோயம்புத்தூரில் அந்த இதை வந்து தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க.
ஒரு நாள் முன்னாடியே நம்மளோட திட்டத்தை செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு சின்னமலை வந்து கோட்டையை வந்து தாக்குறாரு. அப்போ வந்து பிளான் வந்து ஃபெயில்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, கம்பெனி வந்து சும்மா விடுவாங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 49 பேரை பிடிச்சி தூக்கில் போட்டுடுறாங்க. ஆனால் சின்னமலை மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாரு. எல்லா இதுலேயுமே வந்து தலைவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நின்று போராடுவாங்க. ஒரு கட்டத்தில் முடியாத சூழ்நிலையில் தப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சின்னமலை வந்து தப்பிச்சிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சின்னமலை என்ன ஆனார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு இடையில வந்து சின்னமலையின் போர்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீரன் சின்னமலை, மாவீரன் தீரன் சின்னமலையோட போர்கள் என்னென்ன, அது எந்த வருஷம், அது தீரன் சின்னமலைக்கும் யாருக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நொய்யல் ஆற்றங்கரை போர் காவிரி கரையில் நடந்துச்சு இல்லைங்களா? அது வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1801. அதில் கிழக்கிந்திய கம்பெனி படைக்கு தளபதியாக யார் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கிஸ் கான் அப்படிங்கிறவர். நொய்யல் ஆற்றங்கரை போர் காவிரி கரையில் நடந்துச்சு 1801 வருஷம். தீரன் சின்னமலைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி மாக்கிஸ்கான் தளபதி வந்து மாக்கிஸ்கான். ஆக்சுவலாக வந்து இது கிழக்கிந்திய கம்பெனி வராது. ஒரு நிமிஷம். நொய்யல் ஆற்றங்கரை போரில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வராது. இருந்தாலும் காவிரி கரையில் வந்து 1801 தீரன் சின்னமலைக்கும் அந்த அப்போது நடந்த படையில் வந்து தளபதியாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த போரில் படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கிஸ்கான். ஓகேங்களா? மாக்கிஸ்கான் தோற்கடிக்கப்பட்டார். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தேவையா அப்படின்னா எப்படி கொஷின் கேட்பாங்க நமக்கு தெரியாது, நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும். ஸோ நொய்யல் ஆற்றங்கரை போர் காவிரி கரையில் 1801 வருஷம் தீரன் சின்னமலைக்கும் அந்த போரில் படைத்தளபதியாக இருந்த மாக்கிஸ்கானுக்கும் இடையே நடந்த மோதலில் மாக்கிஸ்கான் தோல்வியுற்றார், தீரன் வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் வந்து ஓடாநிலை போர். ஓடாநிலை போர் இப்போ தானே படித்தோம். ஈரோடு அரச்சலூர் பகுதியில் 1802. ஷார்ட்கட் வந்து பின்னாடி கொடுக்குறேன். ஓடா 2 எழுத்தா, அதுதானே முக்கியமான எழுத்து. 1802. ஓகேங்களா? யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலைக்கும் படைத்தளபதி யார் ஹாரிஸ் அப்படிங்கிறவருக்கும் இடையில நடந்தது தான் ஓடாநிலை போர். அடுத்தது அரச்சலூர் போர் வந்து 1804 நடந்துச்சு. அதிலே வந்து தீரன் வந்து வெற்றி பெற்றார். தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றார். இறுதி போர் வந்து 1805. இந்த என்னென்ன போர்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த வருஷம் தெரிஞ்சுங்க. நொய்யல் ஆற்றங்கரை போர் 1801, ஓடாநிலை போர் 1822, அரச்சலூர் போர் வந்து 1804, இறுதி போர் வந்து 1805. யார் யாருக்குங்கிறது அந்தளவுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். படைத்தளபதி மாக்கிஸ்கான் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் போரில், ஓடாநிலையில் வந்து ஹாரிஸ். இது இன்னும் படிப்போம், ஹாரிஸ் பற்றி படிப்போம். அரச்சலூர் போர் வந்து 1804, இறுதி போர் 1805. இப்போது இந்த ஓடாநிலை போர் தானே கடைசியாக பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து தளபதி ஹாரிஸ் வந்து தோல்வியுற்றார், தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். அந்த தோல்வி அடைந்த கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் படைத்தளபதி என்ன பண்ணுறாரு, ஓடாநிலை போரில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் வந்து ரிட்டன் வந்த உடனே ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு போய் ஓடாநிலையில் இருக்கிற அரண்மனை, தீரன் சின்னமலை வந்து அரண்மனை கட்டி அதில் இருந்தார், அங்கே தான் ஓடாநிலை போர் அதுன்னு படித்தோம் இல்லைங்களா? ஓடாநிலை போரில் தோல்வி விட்டுறதுனால தளபதி ஹாரிஸ் வந்து பெரிய படையை கூட்டிகிட்டு போய் அந்த ஓடாநிலை போர் அந்த அரண்மனையை வந்து தீரன் சின்னமலையோட அரண்மனையை வந்து தரைமட்டமாக்கிட்டு போயிட்டார். ஓகேங்களா? அப்புறம் வந்து சின்னமலை அவங்க எங்கே போவாங்க, சின்னமலையும் அவங்களோட ஃபேமிலியும் தப்பிச்சு எங்கே போனாங்க, பழனியில் இருக்கிற கருமலை அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாங்க. ஓகேங்களா? தீரன் சின்னமலையோட எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகி ஒருத்தர் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பழையக்காரர்கள் எல்லா இதுலேயுமே வந்து ஒரு துரோகி கூடவே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர்னால தான் காட்டி கொடுக்கப்பட்டு சாகிற அளவுக்கு போயிருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் தப்பிச்சு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி தீரன் சின்னமலையோட சமையல்காரர் நல்லப்பனையும் கூட்டிக்கிட்டு அவங்க வந்து தப்பிச்சு பழனியில் பக்கத்தில் இருக்க கருமலைங்கிற பிளேஸில் போயிருப்பாங்க. ஆனால் தீரன் சின்னமலையோட சமையல்காரர் நல்லப்பன் என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தூது கொடுத்துருவா. அப்படி உடனே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து படையோடு வந்து தீரன் சின்னமலையும் அவங்களோட ஃபேமிலி ப்ளஸ் அந்த நம்ம மெய்காப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேர்வை அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா? தீரன் சின்னமலையின் மெய்காப்பாளர் யார்?
கருப்பு சேர்வை அவங்களையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு பெயரளவில் ஒரு விசாரணை மாதிரி வச்சுட்டு சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து வச்சு தூக்கு போட்டுருவாங்க. யார் யார்? தீரன் சின்னமலை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் மெய்காப்பாளர் கருப்பு சேர்வை எல்லாத்தையும். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31. மறக்கக்கூடாது. தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து ஜூலை 31, 1805. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அரசு சார்பில் ஒவ்வொரு டாபிக் படித்தோம்னாலும் அரசு சார்பில் அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தணும். தீரன் சின்னமலைக்கு தமிழ்நாடு அரசு வந்து நினைவு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தீரன் சின்னமலை இறந்த அதே நாள் ஜூலை 31, வருடம் 2005. தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலை தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்ட நாள் வந்து ஜூலை 13 தான், 2005 வருடம். ஜூலை 31, 2005 வருடம். ஓகேங்களா? தீரன் சின்னமலை வந்து இறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து ஜூலை 31, 1805. தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலை வெளியீட்டு நாள் வந்து ஜூலை 31, 2005. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரோட இறுதி வந்து எப்போ 1805, அதுதான் அவருடைய இறுதி. ஜூலை 31, 1805 அன்று தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்பட்டார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து அவருடைய நினைவை போற்றும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது எந்த வருடம் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2005. ஓகேங்களா? சங்ககிரியில் வந்து நினைவு மண்டபம் திறந்தாங்க. கிண்டியில் வந்து தீரனோட உருவச்சிலை வந்து புதுப்பிச்சாங்க. அப்புறம் தீரன் வரலாற்று குறிப்பு வெளியிட்டாங்க. எல்லாமே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசம்பர் 23, 2013 அன்னைக்கு தான். ஓகேங்களா? தீரன் சின்னமலை அவர்கள் இதோட பார்ட் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள். தீரன் சின்னமலை அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது என்னைக்கு? ஜூலை 31, 2005. ஓகே. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலைக்கு வந்து சங்ககிரியில் ஒரு நினைவு மண்டபம் அமைக்கிறாங்க. கிண்டியில் தீரனோட உருவச்சிலை புதுப்பிக்கிறாங்க. தீரனுடைய வரலாற்று குறிப்பு எழுதுகிறாங்க. எல்லாமே என்னைக்கு? டிசம்பர் 23, 2013. ஓகேங்களா? இந்த டேட்டில் எது கன்ஃபியூஷன் இருக்கான்? ஓகே. தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலை வந்து ஜூலை 31, 2005. அந்த சங்ககிரியில் நினைவு மண்டபம், கிண்டியில் உருவச்சிலை புதுப்பிப்பு, வரலாற்று குறிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இது எல்லாமே பார்த்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23, 2013. மறப்பீங்களா? டிசம்பர் 23, 2013ங்க. ஷார்ட்கட் வேணும் இதுக்கு சொல்லிட்டு போகவா? ஓகே. சங்ககிரியில் நினைவு மண்டபம் வந்து ஆக்சுவலாக நினைவா அப்படின்னா வருஷம் பூரா இருந்த நினைவுகளை எல்லாம் நீங்கள் எப்போ டைரியில் எழுதுவீங்க? டிசம்பர் மாதம் தான் எழுதுவீங்க. கரெக்டுங்களா? நம்ம தீரன் சின்னமலைக்கு மட்டும் நினைவு மண்டபத்துக்கு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கங்கே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவேன். நம்ம தீரன் சின்னமலை வந்து கொங்கு பெல்ட் இந்த ஏரியா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டிசம்பர் 23, 2013. இப்போ 2, 3 இருக்குதுங்களா? இங்கே ஃபஸ்ட்டு 2, இங்கே லாஸ்ட்டில் 3. தீரன் சின்னமலையோட மாவீரத்துலேயும் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இது உங்களுக்கு ஞாபகம் ஒரு எக்ஸாம்களில். தீரன் சின்னமலையோட மாவீரத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் படித்தோமே. என்ன படித்தோம்? அவருடைய மாவீரத்தை எல்லாம் டிசம்பர் மாதம் தான் உட்காந்து டைரியில் எழுதுகிறாங்க, நினைவு மண்டபம்லாம் அமைக்கிறாங்க. ஓகே. வரலாற்று குறிப்பெல்லாம் எழுதுகிறாங்க. அப்படிங்கும்போது டிசம்பர் வருஷம் பூரா நடந்ததெல்லாம் டிசம்பரில் உட்காந்து எழுதுகிறாங்க. அந்த உருவச்சிலை புதுப்பிப்புக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அவங்களோட உருவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வரலாற்று குறிப்பு எழுதுகிறாங்க, அவரோட நினைவாக எழுதுகிறாங்க. எந்த மாதம்? வருஷம் பூரா நடந்ததெல்லாம் டிசம்பர் மாதம் எழுதுகிறாங்க. ஓகே. அதை எப்படி நான் வருஷத்தையும் எதை எழுதுறது அப்படின்னு 2013 படிச்சுமே. அப்போ நாள் என்ன வரும்? 23ன்னு வரும். ஏன்னா இதுல எல்லாம் டேட் வைஸாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது 23, 2013 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மாவீரன் தீரன் சின்னமலைக்கு கூட நம்ம ஷார்ட்கட் படித்தோமே.
அப்போ இதுலேயும் வந்து 23 வரும். அப்போ ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட்டில் 3, அப்போ 2013. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. ஓகே, மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி படித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேலூர் கழகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் 3 யூனிட் 6 இருக்க ஒரு பெரிய டாப்பிக்கையே நம்ம ஒரு டேஷ் போட்டு அடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் படிக்க போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.